வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். குற்றவாளி என்ற தீர்ப்பையும் நிறுத்தி வைத்தனர் நீதிபதிகள். பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதன் எதிரொலி திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர வாய்ப்பு. சட்டப்பேரவை செயலாளருடன் சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை. பொன்முடிக்கு எம்எல்ஏ பதவியை வழங்குவது குறித்து விவாதித்ததாக தகவல். குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆனந்த் வெங்கடேஷ் கூறியது கொடுமையானது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் காட்டும். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை நாளை மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கேடு. ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கேட்ட எஸ்பிஐயின் மனு தள்ளுபடி. சிலிண்டர் விலையை 500 ரூபாய் உயர்த்திவிட்டு 100 ரூபாய் குறைப்பது அப்பட்டமான மோசடி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் திட்டவட்டம். 500 ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ 100 ரூபாய் மட்டும் குறைக்குது. அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது? பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம். அதிமுகவுடன் மீண்டும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். சரத்குமார், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பாஜக ஆலோசனை. கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை இன்று மாலை டிடிவி தினகரன் அறிவிக்க உள்ளதாக தகவல். வரும் 15, 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். கோவையில் 18ஆம் தேதி பிரம்மாண்ட சாலை பேரணியில் பங்கேற்க வாய்ப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக நடைபெற்ற வேட்பாளர்கள் நேர்காணல். வேட்பாளர்களின் விவரங்களை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர். தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே கூட தேதியை அறிவித்து தேர்தலை நடத்த முடியும். அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி நியூஸ் 18க்கு பேட்டி. ஹேக் செய்யப்பட்ட தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் முகநூல் பக்கம். விஜயின் மாஸ்டர் படம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் சைபர் கிரைமில் புகார். மாநில அரசு நிர்வாகத்தை அமலாக்கத்துறை முடக்க நினைப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கவில்லை என மனு தாக்கல் செய்யும் அமலாக்கத்துறை வசம் அவரை எப்படி ஒப்படைப்பது என்றும் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்ட எல்லையான மீமிசலில் இறால் பண்ணையிலிருந்து 11 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காத நிலையில் சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். 6 மணிக்கு மேல் பணியாற்ற வற்புறுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு வரும் வெள்ளிக்கிழமை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இல்லை. தமிழ்நாடு அரசின் கால்நடைத்துறைக்குத்தான் அதிகாரம் உள்ளது என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்படும் கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை அருகே பாதுகாப்பு பணியில் இருந்தபோது மது குடித்த ஆயுதப்படை காவலர் மணி சஸ்பெண்ட். வீடியோ வைரலான நிலையில் மாவட்ட எஸ்பி உத்தரவு.
திருத்த சட்டத்தின் புதிய விதிகளை இன்று இரவு மத்திய அரசு வெளியிட உள்ளதாக தகவல். மக்களவை தேர்தலுக்கு முன்பு புதிய விதிகள் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியிருந்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் மின்சார ஒயரில் உரசி பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்து. पूरा आदमी मर गई ना। இன்று மாலை 5:30 மணிக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். 5:30 மணிக்கு முக்கியமான அறிவிப்பை தற்பொழுது பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக வெளியிட உள்ளார். அதற்காக அவர் நேரலையில் உரை நிகழ்த்த உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2019 ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய அந்த புதிய விதிமுறைகளை அவர் இந்த முக்கிய அறிவிப்பின் பொழுது வெளியிடுவார் என்ற ஒரு தகவலானது தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலிருந்துடைய ஒப்புதலுக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அதன் பிறகு ஒப்புதல் பெறப்பட்டும் முழுமையாக அமலாகாமல் இருந்து வந்த நிலையில் புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டு தற்பொழுது அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது பிரதமர் மோடி இன்று 5:30 மணிக்கு வெளியிட உள்ளதாகவும் அதற்காகத்தான் அவர் இந்த நேரலை உரையை நிகழ்த்த உள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் இருந்து வந்த இந்த ஒரு சட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த இந்து, சீக்கிய, ஜெயின், பௌத்த மற்றும் கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுவதற்கான ஒரு சட்ட திருத்தம் என்பது கடந்த 2019 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. 1955 ஆண்டு கொண்டுவரப்பட்ட குடியுரிமை சட்டத்தினுடைய அந்த ஒரு சட்ட திருத்தமாக அது நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் இருந்து வந்தது. மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக இந்த சட்டமானது அமலுக்கு வந்துவிடும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் கூறியிருந்த நிலையில் இன்று ஒரு முக்கிய அறிவிப்பு என்பது பிரதமர் ஈடுபட்டு வருகிறது. மிக முக்கியமாக அது குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய அந்த புதிய விதிமுறைகள் அமலாவது குறித்த ஒரு அறிவிப்பாக இருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் வட்டாரம் தெரிவித்திருக்கின்றன. இன்னும் சில நிலையில் பிரதமர் மோடி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்காகத்தான் அவர் அந்த நேரலை உரையை நிகழ்த்த உள்ளார் என்ற ஒரு தகவலையும் அவருடைய அலுவலகம் சொத்து குவிப்பு முன்னாள் அமைச்சர் இருக்கிறது. பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு உருவாகிறது.